ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் 10 நாளைக்கு முந்தி பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு கூட்டத்தில் பேசுறாங்க. என்ன பேசுறாருன்னா, ரவுடி 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 தான் அப்படி பேசுவாங்க. ரவுடி ரவுடின்னு ரவுடி தான் தன்னை பெருமைப்படுத்திக்குவாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி விவசாயி விவசாயி என்று தன்னையே பெருமைப்படுத்துகிறான்னு சொல்றாரு. இது என்ன தப்பு? விவசாயி என்று சொல்றதுக்கு என்ன தப்புங்க? விவசாயிய ரவுடியோட ஒப்பிட்டு பேசுற ரொம்ப வேதனையா இருக்குல்ல. எண்ணி பாருங்க, எவ்வளவு கடுமையான சொல். ரவுடி விவசாயி ஒன்னா அப்படி சொல்ல, ரவுடி 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 தான் அப்படி பேசுவாங்க. ரவுடி ரவுடின்னு சொல்லி அந்த ரவுடி தன்னை பெருமையை பேசிக்கிறார். அதை போல எடப்பாடி பழனிசாமி விவசாயி விவசாயின்னு அவர் கப்பட்டு அடிச்சுக்கிறாரு, தன்னையே பெருமையை பேசுகிறார் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான பேச்சு. சிந்தித்து பேச வேண்டும். இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்ற அந்த விவசாயி, நீ விவசாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வந்து ஒரு நாள் வெயில்ல வந்து வேலை செஞ்சு பாரு, காட்டணும் கஷ்டம் தெரியும். மம்மட்டி பிடிச்சு ஏர் பிடிச்சு விடுவதுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வயல்ல வேலை செய்யறதுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். கஷ்டமே தெரியாத வளர்ந்தவருக்கு விவசாயம் பத்தி என்ன தெரியும்? அதனாலதான் ரவுடியோட விட்டு பேசுறேன். ஏன்னா அவள ரவுடி ராஜி பண்ணுவீங்க. நாட்டாக மக்களுக்காக ஆண்டாங்க, குடும்பத்துக்காக ஆளுகின்ற கட்சி. ரவுடித்தனம் பண்றதுல ஒன்னா அவர் தானே அதுல இருந்து வரும். மனசுக்குள்ள என்ன இருக்குது அதுதானே வெளிப்படும். நான் விவசாயி வெளிப்படுத்துறேன், அவர் ரவுடியா இருப்பதா ரவுடி வெளிப்படுத்துறார். ஆகவே எதை பேசணும் அதை சிந்தித்து பேசணும். விவசாயியுடைய மனம் புண்படும்படி திராவிட முன்னேற்ற கழகத்தால் இனியாவது பேச வேண்டாம் என்ற அன்போடு விவசாயிகள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். முதலமைச்சர் சார்பாக விவசாயி என்ற முறையில் நான் கேட்கிறேன். இன்னைக்கு விவசாயியை போற்றி புகழக்கூடிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. உழைக்கின்ற வர்க்கத்தை மதிக்கின்ற அரசு எங்களுடைய அரசு என்ற இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் நாங்கள் ஓடோடி வந்து உங்களுக்கு துணை நிற்போம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, பருத்தி விளைவிக்கின்ற விவசாயிகள் அதிகமாக இருக்கின்றார்கள், சிறுதானியம் விளைவிக்கின்ற விவசாயிகள் அதிகமாக இருக்கின்றார்கள், எலுமிச்சை பயிரிடுகின்ற விவசாயிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவரை இரட்டிப்பு வருமானம் கொடுக்கின்ற நிலை உருவாகும். நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏன் அரசாங்கமே இதையெல்லாம் கொள்முதல் செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது அதிக வருமானம் கிடைக்கும். பல இடங்களிலே நம்முடைய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் மூலமாக இன்னைக்கு எந்தெந்த நாட்டுக்கு என்னென்ன பொருள் தேவை எல்லாம் அரசாங்கத்தின் நன்றாக தெரியும். அதை அந்தந்த நாட்டுக்கு நம்ம விவசாயிகளிடத்திலிருந்து கொள்முதல் செஞ்சு அனுப்புகின்ற பொழுது விவசாயிகளுக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விவசாயிக்கு அந்த பணம் போய் வருமானம் போய் சேரும். அதையும் எதிர்காலத்தில் செய்யும். ஏன்னா நான் ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து மிகப்பெரிய சவாலை சந்திச்சுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கட்சி காப்பாற்றணும், ஒரு பக்கம் ஆட்சி காப்பாற்றணும். தினந்தோறும் இந்த ஸ்டாலின் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையா உருவாக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாவது கட்சி உடைக்கணும், எப்படியாவது ஆட்சிக்கு வைக்கணும், அதே எண்ணம் தான். அதையும் முறியடித்து சாதனை படுத்த கட்சியும் அரசு நம்முடைய அரசு தான். கட்சியா திமுக அரசு தான். ஆகவே இனி முழுக்க 100% இன்னைக்கு மக்களை சிந்தித்து மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அரசு செயல்படும். வேளாண் பெருக்களும் உழவர் பெருமக்களும் இங்க இருக்கிற விவசாயி தொழிலாளியும் அவருடைய எதிர்காலம் சிறக்க என்னுடைய அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.